என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பெயர்ச்சியின் பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் 20/12/2023 அன்று புதன்கிழமை மாலை 5:23க்கு மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். நம்ம இன்னைக்கு கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பெயர்ச்சியின் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இவ்வளவு நாளாக கும்ப ராசிக்கு 12வது வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் அவருடைய பயணத்தை முடித்து கொண்டு கும்ப ராசியில் ஜென்மத்தில் அமர்ந்து விட்டார். இதனால் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக சனி பகவான் பல பிரச்சனைகளை விரயங்களை ஏற்படுத்தி தந்தார். கும்ப ராசிக்கு 12வது வீடு என்பது விரய சனியை சொல்லக்கூடிய வீடு. இப்போ நிறையா விரயங்களை கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் செய்து முடித்திருப்பார். சொத்துக்களை விரயம் பண்ணியிருப்பீர்கள். சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கும். நகைகளை விற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை அடைத்திருப்பீர்கள். அல்லது நகைகளை அடமானம் வைத்து உங்களுடைய கடன்களை அடைத்திருப்பீர்கள். விரைய செலவுகள் அதிகமாக உண்டாயிருக்கும். இதனால் தொழிலில் பல இடைஞ்சல்களை இந்த சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு தந்திருப்பார். எவ்வளவு நாளாக 12வது வீட்டில் அமர்ந்த சனி பகவான் தற்சமயம் கும்ப ராசிக்கு ஜென்மத்தில் அமர்ந்து மேலும் உங்களுக்கு பல சுமைகளை தலையில் தூக்கி வைக்க போகிறார். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. இந்த சனி பகவான் ஜென்மத்திலிருந்து விலகும் வரை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு பல பிரச்சனைகளை தரப்போகிறார். அதாவதுங்க கும்ப ராசிக்கு 12வது வீட்டுக்கும் கும்ப ராசிநாதனும் ஆகிய சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் அமர்ந்து ஜென்மத்தில் அமர்ந்துள்ளார். இனிமேல் ஜென்மத்தில் இருந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்குவார். முதல்ல எடுத்தோன்ன கவலைப்படாமல் இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சனி பகவான் கும்ப ராசியில் ஆட்சியாக அமர்கிறார். 2வது சொந்த வீடும் கூட. அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வராது. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக உங்களுடைய வேலைகளை செய்து கொள்ளுங்கள். உடம்பு ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காதுங்க. திடீரென உடம்பு அசதிகளாக இருக்கும். உடலில் ஆரோக்கிய கேடு உண்டாகும். வைத்திய செலவு உண்டாகும். இருந்திருந்தாப்புல ஒரு மயக்க உணர்வுகள் வரும். ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அது சேராது. அதனால் பல பிரச்சனைகள் உருவாகி போயிடும். அதனால்
ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும், ரொம்ப அவசியம். கும்பராசிக்கு சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்துள்ளதால் ஆயுதங்கள், நெருப்பு இது பக்கத்துலாம் போகிறப்ப ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான், அதனால் நெருப்பு பக்கத்தில் போகிறப்ப கவனமாக போங்க. ஆயுதங்களில் ஏதாவது வேலை செய்யும் பொழுது கவனமாக வேலையை செய்ய வேண்டும். ஏன்னா இதனால் ஏதாவது பிரச்சனைகள் வரும், அதன் மூலியமாக மெடிக்கல் செலவு வரும். அதனால் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமாக இருந்துக்கங்க. நண்பர்கள், உறவினர்கள் விரோதம், பகை உண்டாகும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், பங்காளிகள் மூலம் பிரச்சனை, தகராறு இதெல்லாம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையும், திருமணம் முடியும். ஆனால் நிறைய விரய செலவுகள், அதிகமான அலைச்சல்கள், வேதனைகள், பணம் நிறையா விரயமாய் போயிடும். இந்த மாதிரி திருமணத்தையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு முடித்து கொடுப்பார். அதே மாதிரி வேதனை நிறையா இருக்கும், விரய செலவுகள் நிறையா இருக்கும், தேவையில்லாத அலைச்சல்களை நிறையா ஏற்படுத்தி தருவார். நல்லதையும் செஞ்சு கெட்டதையும் செய்ய போகிறார் இந்த சனி பகவான். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது. கடன் சுமையால் உங்களுடைய பழைய சொத்துக்களை விற்று கடனை அடைப்பீர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு கடனில் நெருக்கடிகள் உண்டாகும். கெட்ட நேரத்தில் யார்கிட்ட கேட்டாலும் கடன் கிடைக்குங்க. ஆனால் கடன்களை திருப்பி தர்றதுக்கு பல கஷ்டங்கள் உங்களுக்கு உருவாகி போயிடும். அதனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள்கள் அல்லது அசையா சொத்துக்களை விற்று கடனை அடைக்கக்கூடிய நிலைமையை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். நீங்கள் செய்யும் தொழிலில் முடக்கங்கள் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்ககிட்ட வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் சம்பள உயர்வோ அல்லது போனஸோ தர முடியாது. உங்கள் வேலையாட்களின் மூலமாக உங்களுக்கு கெட்ட பெயர்கள் உருவாகும். ஏன்னா உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 7.5 காலகட்டத்தில் ஜென்மத்தில் சனி வேற உட்கார்ந்துருக்காரு, அதனால் உங்களுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த நேரத்தில் எப்படிங்க உங்களுடைய வேலை ஆட்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்க முடியும்? அதனால் உங்களுடைய வேலை ஆட்களிடம் உங்களுக்கு கெட்ட பெயர்கள் உருவாகும். அவர்களுக்கு போனஸ் தர முடியாத நிலையில் திண்டாடுவீர்கள், சம்பளம் தர முடியாத நிலையில் திண்டாடுவீர்கள். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய பணம் வெளியில் அதிகமாக நிற்கும், உங்கள் பாக்கெட்டுக்கு வராது. வந்தாலும் உடனே செலவாகி போயிடும், கஷ்டமாக இருக்கும். வரக்கூடிய காசு பூராமே விரைய செலவுக்கு போயிடும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பணம் பத்தாமல் கடன்களை வாங்குவீர்கள். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். ஆசைப்பட்டு ஏதாவது செஞ்சீங்கனால் அது கண்டிப்பாக விரையந்தாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. என்ன ஆனாலும் சரிங்க, தொழிலை விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே வருவீர்கள்.
எந்த நிலையிலும் தொழிலை நிப்பாட்ட மாட்டீர்கள். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தொழிலை நிப்பாட்டாமல் உங்களுடைய தொழிலில் கவனமாக இருந்து சாதிப்பீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு இடம் மாறுதல் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சம்பள பணம் பத்தாதுங்க. அதனால கடனை வாங்குவீங்க. அல்லது உத்தியோகத்தை விட்டுட்டு நம்ம வேற தொழிலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் நீங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் கெட்ட பெயர்கள் உருவாகும். கவனமாக இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். தனத்தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 2வது வீடு குரு பகவான், அவரும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனாலையும் உங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருந்து அவருடைய வேலையில் பார்ப்பதாலும் தனத்தொழில் செய்யக்கூடியவர்கள், பேங்க் தொழிலில் வேலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர்களுக்கு 7.5. கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மனசை போட்டு குழப்பம். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான நிலைமை ஏற்படும். அதே மாதிரி நாம் தனிமைப்படுத்தி விட்டோம், தனிமைப்படுத்தப்பட்டோம் என்ற உணர்வு கர்ப்பிணி பெண்களுக்கு உண்டாகும். எதுக்கு நீங்கள் கவனமாக கவலைப்படாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் இருக்காது. செல்லை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருப்பார்கள். இல்லாட்டி வெளியில் போய் சுத்த போயிடுவாங்க. மாணவர்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் குறைகள் உண்டாகும். கொஞ்சம் அடிச்சு போட்ட மாதிரி அசதி இருக்கும் மாணவர்களுக்கு. சோம்பலாக இருப்பார்கள் மாணவர்கள். இரவு நேரத்தில் தூங்க மாட்டாங்க, செல்லை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பார்கள். பள்ளிக்கூடத்தில் போய் தூங்கிட்டு இருப்பாங்க. எப்படி என் பாடத்தை கவனிக்க முடியும்? அதனால பெற்றோர்கள் இடத்திலையும் ஆசிரியர்கள் இடத்திலையும் கெட்ட பேர் உருவாகும். கல்வியில் முழுமையாக கவனத்தை செலுத்துவது மாணவர்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த எக்ஸாம் நேரத்திலாம் தேர்வின் போது மறந்துடும். கரெக்டாக அந்த தேர்வு எழுதுகிறப்ப இந்த மறதி உண்டாகும், குழப்பம் உண்டாகும். அதனால் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. சனியுடைய முத்திரையை அடிக்கடி பண்ணிக்கிட்டே வாங்க. ஆகாய முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆகாய முத்திரையை அடிக்கடி செய்யுங்க. காலையில் ஒரு 10 நிமிஷம், மதியானம் ஒரு 10 நிமிஷம், இரவு ஒரு 10 நிமிஷம் இந்த சனியோட விரலை வச்சு அப்படியே மேலோட்ட பிடிச்சி அமுத்தி பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சனியோடைய தாக்கம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குறையும். அதே மாதிரி மாணவர்களும் இந்த முத்திரையை, ஞாபக சக்தியை பெருக்கக்கூடிய முத்திரை, இந்த முத்திரையை ரொம்ப கவனமாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா மாணவர்களுக்கும் மறதிகள் ஏற்படாது, நல்லா இருக்கும். விவசாயம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு விவசாய தொழிலில் லாபம் கிடைக்காது. கால்நடைகள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒன்றும் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. வாங்கிட்டு வரக்கூடிய மாடு கறக்காது, பால் வராது, உங்ககிட்ட சீக்கிரம் செனை ஏற்படாது, ஏழை நடக்குது இல்லை. அதனால் கால்நடை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும், விவசாயிகள் கவனமாக இருக்கணும்.
ஏன்னா 7 நடக்கிறப்ப கொஞ்சம் மந்த நிலையாகத்தான் இருப்பீர்கள். கொஞ்சம் ஆடு மாடுகள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும், வேற வழி இல்லை. கூலி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மாதத்தில் 3/4 நாள் வேலை இருக்காது, கஷ்டப்படுவாங்க. அப்படி வேலை வந்தாலும் செலவுக்கு கரெக்டாக கையில் காசு இல்லாமல் போயிடும், கடன்களை வாங்கக்கூடிய நிலைமை வந்து போயிடும். அதனால் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை அதிக நேரம் பார்த்து வருமானம் ரொம்ப கம்மியாக வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும். கும்ப ராசியில் அமர்ந்த சனி பகவான், அதாவது ஜென்மத்தில் அமர்ந்த சனி பகவான், அவருடைய 3ஆம் பார்வையாக 3வது வீட்டை பார்ப்பார். அதனால் அடிக்கடி தேவையில்லாத அலைச்சல்கள், அடிக்கடி விரைய செலவுகள், பயணத்தின் போது விரைய செலவுகள், தேவையில்லாத பயணங்கள், விரயமான பயணங்கள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும், தைரியம் குறையும். அதனால் இந்த சனி பகவான் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு தந்துக்கிட்டு தான் இருப்பார். கும்ப ராசியில் அமர்ந்த சனி பகவான் நேராக 7வது வீட்டை பார்ப்பார். இந்த 7வது வீடுங்கிறது கூட்டு நண்பர்கள் ஸ்தானம். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு, கருத்து வேறுபாடுகள் வரும், மனக்குழப்பத்தில் இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் எவ்வளோ நாளாக பழகிட்டோம், எப்படிப்பா நம்ம கூட்டை பிரிக்கிறது, எப்படி என்ன பண்ணுறது, பணம் நிறையா விரயமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை இருப்பாங்க. எப்படி நம்ம டக்குன்னு உடனே கூட்டை பிரிச்சுக்கிட்டு வெளியே வர்றதுங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவான் 10வது வீட்டை பார்க்குறனால தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், உயர் கல்வி, உயர் தொழில், மெஞ்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.